ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம சீம்பால் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் பிரசவித்தவுடன் குழந்தைக்கு முதலில் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். குறிப்பாக முதல் 3 நாட்கள் அவசியம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். ஊட்டச்சத்து மிக்க அந்த பாலில் தான் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை, புரத சத்துக்களை அளிக்கக்கூடிய, செரிமானத்தை எளிதாக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நிறைந்திருக்கும். குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் அளிக்கும் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே தான் விலங்குகளுக்கும் அவற்றின் குட்டிகள், கன்றுகளுக்கும் அவை பிறந்தவுடன் அளிக்கும் தாய்ப்பால் அத்தியாவசியம். முதலில் பருகும் அப்பாலை அவற்றின் வளர்ச்சிக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும், ஊட்டத்திற்கும் அத்தியாவசியமாக அமைகிறது. நம் வீடுகளில் பசுமாடுகளுக்கும் பிற மாடுகளுக்கும் அவை கன்று ஈன்ற சமயத்தில் முதல் 3 நாட்களுக்கு சீம்பால் எனும் பாலை பிறந்தவுடன் நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அந்த கன்றுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறவும், செரிமானமாகவும் அவற்றுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும். கன்று ஈன்ற மாடுகளுக்கு முதல் 3 நாட்கள் சுரக்கும் பால் வழக்கமான வெண்ணிறத்தில் இருக்காது, சற்றே அடர் பொன்னிற வண்ணத்தில் இருக்கும். இதில் கொழுப்பு சத்து குறைவாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் புரத சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கும். பிறந்த சமயத்தில் இந்த பாலை அதிகம் குடிப்பதனால கன்றுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் அவை கன்றுகளின் ஜீரண சக்தியை சரி செய்து உடலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்ற ஒரு நல்ல வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. பசுமாடுகளுக்கு இந்த பால் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வரை மட்டுமே சுரக்கும். அதன் பின் பால் பழைய வெண்ணிறத்திற்கான மாறிவிடும். முதல் 3 நாட்கள் மட்டுமே சுரக்கும் இந்த பாலையே நம்ம சீம்பால் என கிராமப்புறங்களில் குறிப்பிடுவர். தொடர்ந்து சீம்பால் சாப்பிடுறது மூலிமா நம்ம மனிதனுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் என்ன நன்மைகள்லாம் தீர்க்க முடியும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் போர் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பாலில் உள்ள அரிய புரதங்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் காரணமாக மனித உடலில் வயதாகும் தன்மை குறைந்து உடல் இளமைத்தன்மையை நீண்ட காலம் தக்க வைக்கிறது என்கின்றனர் மருத்துவர்கள். சீம்பால் சிறந்த மலமிளக்கி, நாள்பட்ட மலச்சிக்கல்களையும் சரியாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை சீராக்கி உண்ட உணவின் அஜீரண கோளாறுகளை நீக்கும் தன்மை மிக்கது இந்த சீம்பால். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு உடல் சக்தியை வலுவாக்கி களைப்பின்றி விரைவாக செயல்படவும் ஆற்றல் தரும். இதன் பலன்களை கண்ட ஃபாரினர்ஸ் இதை வணிகப்படுத்திவிட்டனர். இவற்றை பல்வேறு அளவுகளில் பாக்கெட்டுகளில் மற்றும் டப்பாக்களில் அடைத்து விற்கின்றனர். நம் கிராமப்புறங்களில் அல்லது சில நகரங்களிலும் வீடுகளிலும் மாடுகள் வளர்த்து பால் வியாபாரம் செய்வோர் கூட இவற்றை விற்காமல் மாடு, கன்று என்ற தகவல் அறிந்து சீம்பாலை கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் இலவசமாகவே இந்த பாலை அளிப்பர். ஆனால் இக்காலத்தில் எல்லாவற்றிற்குமே ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டனர். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த சீம்பாலை கண்டிப்பாக உங்கள் உணவில் எடுத்து நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சீம்பால் நன்மைகள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் போர் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.